கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31, 32 வாசிப்போம். 12 மாதங்கள் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இதன் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமையின் பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கும் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமான மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. இந்த நேபுகாத்நேச்சார் தான் கட்டின அரண்மனையின் மேலே நின்று கொண்டு சொல்லுகிறான், நான் கட்டின பாபிலோன் அல்லவோ என்று சொல்லி அந்த வார்த்தை யூஸ் பண்ண உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இப்பொழுது நேபுகாத்நேச்சரை தேவன் அடிக்கிறார். அவன் மாடுகளைப் போல புல்லை மேய்கிறவனாய் மாறி போனான். எப்பன்னு கேட்டா, தனக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல பொறுப்பான இடத்துல வைத்திருக்கிறார், இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, எல்லா மக்களையும், எல்லா ஜாதியினரையும், எல்லா மதத்தினரையும் ஒன்று போல நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற ராஜாவின் ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும். இந்த ராஜா அப்படி இல்லை. அவன் நான் கட்டின பாபிலோன் அல்லவோ, நான் தான் உண்டாக்குனேன் என்று சொல்லி தன்னையும் தன் ராஜ்யத்தின் பெருமையாய் பேசினான். கர்த்தர் அவனை அடித்து 7 வாரங்கள் அவன் புல்லுகளை மேய்க்கிற மாடை போல மாறி போனான். புல்லுகளை மேய்க்கிற மாடுகளை போல மாறி போனான். கவனிங்க, தன்னை ராஜ்யத்தில் வைத்த, தன்னை ஆளுகை செய்ய சொன்ன, தன்னை அதிகாரத்தில் வைத்த, தன்னை உருவாக்கின, தன்னை படைத்த ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவை மறந்து அவன் பொன்னையும் வெண்கலத்தையும் மரங்களையும் கல்லுகளையும் அதை போல உண்டாக்கப்பட்ட விக்கிரகங்களை வணங்கி அதற்கு அதை புகழ்ந்து கொண்டு இப்ப சொல்றான், நான் கட்டின பாபிலோன் அல்லவோ. அவனை தேவன் அடித்தார். அல்லேலூயா. இயேசுவை புகழாமல் யாரை புகழ்ந்தாலும் அந்த ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது. கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த மனுஷன் தொட்டாலும் அவன் கெட்டு போனான்னு அர்த்தம். சபையை தொடுறானா அவன் கெட்டு போக போகிறான்னு அர்த்தம். ஊழியத்தை தொடுறானா அவன் கெட்டு போக போறான்னு அர்த்தம். ஊழியக்காரனை தொடுறானா அவன் கெட்டு போக போறான்னு. எந்த பவர் அவனுக்குள்ள இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வல்லமை இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கட்டும், ஒரு இரவிலே அதிகாரங்களை நேபுகாத்நேச்சர் கையிலிருந்து ஆண்டவர் பிடுங்கி கொண்டார். மாடுகளைப் போல 7 வாரங்கள் புல்லை மேய்ந்தான். அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நம் கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த தேவனுக்கு பயந்து நடக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தேசத்தை ஆளும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.